அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 59 பொது தமிழ்லேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வினாக்கள் அனைத்துமே முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான், ஓகேவா? ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் யார்? கீழே கொடுத்துருக்கிறதுல பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் யார்? ஆன்சர் பாருங்க, வாணிதாசன் அவர்கள். தான் நோக்கா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தனே, இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பாருங்க, 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேங்களா? தான் நோக்கா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தனே, இந்த வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் 4000 திவ்ய பிரபந்தம். பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன? பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பாருங்க, மூங்கில். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என கூறியவர் யார்? அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னவர் யாரு? ஆன்சர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள். அடுத்து பாருங்க, தலைவர்களை உருவாக்குபவர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர் யார்? தலைவர்களை உருவாக்குபவர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர் காமராஜர் அவர்கள். காலம் கருதி இருப்பர் கலங்காது நாளம் கருதுபவர் இக்குறபாவில் பயின்று வருவது என்ன? ஆன்சர் என்ன? அடி எதுகை சீர்மோனை வருது. ஓகேங்களா? அடி எதுகை சீர்மோனை வருது. பின்வரும் நூல்களில் பொருள் மாறுபட்ட நூல் எது? பின்வரும் நூல்களில் பொருள் மாறுபட்டது அப்படின்னா, இப்போ நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறுலாம் ஒரு பொருளில் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சாராம்சம். புறநானூறு அப்படிங்கிறது வேறு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? புறநானூறு. மறுமை உலகுக்கு செல்ல அழகு என்பது, மறுமை உலகுக்கு செல்ல அழகு எது அப்படின்னு கேட்குறாங்க. என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க? அறம். ஸோ அறத்தோடு வாழ்ந்தால் தான் நீங்கள் மறுமை உலகுக்கு செல்ல ஒரு அழகாக அமையும் உங்களுக்கு. ஓகேவா? நாலடியாருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் என்ன? நாலடியாருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் என்னென்னா ஆப்ஷன் டியில் இருக்குது, நாலடி 400. நாலடி 400. ஓகேங்களா? நாலடி 400 அப்படின்னு வரும். ஸோ கீழே இருக்கு பாருங்கள், நாலடி 400. அகநானூறு நூலின் அடிவரையறை என்ன? அகநானூறு நூலோட அடிவரையறை என்ன? ஆன்சர் 13லேருந்து 31 அடி வரைக்கும் இருக்கும். 13லேருந்து 31 வரைக்கும். அம்மானை என்பது யாது? அம்மானை என்பது யாது? ஆன்சர் என்ன? பெண்கள் விளையாடும் விளையாட்டு. பாடு என்ற உடனே பாடுபவர்களுக்கு வழங்கப்படும் பெயர் என்ன? பாடு என்ற உடனே பாடுபவர்களுக்கு வழங்கப்படும் பெயர் என்ன? ஆன்சர் என்ன? ஆசுகவி. ஆற்றீர் வேறு சொல்லை தேர்வு செய்க. ஆற்றீர் இதோட வேர்ச்சொல். ஓகேங்களா? வேறு கிடையாது, வேர்ச்சொல். வேர்ச்சொல்லை நம்ம தேர்வு செஞ்சோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஆற்றிய அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஆற்று அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஆற்று அப்படின்னு வரும். ஆற்று. ஓகேவா? உருவேனில் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? உருவேனில் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொடர். கவி காளமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? ஆன்சர் என்ன? வைணவத்திலிருந்து சைவத்துக்கு மாறுறார். கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த ஓமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் என்ன? கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த ஓமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் என்ன? ஆன்சர் என்ன? வீணாதல். கீழ்கண்டவற்றுள் ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? ஆன்சர் தேன்மழை.
கீழ்கண்டவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத ஒரு நூல் அப்படின்னா ஆயிரந்தீவு அங்கையர்கனி அவருடைய நூல், ராஜதண்டனி அவருடைய நூல், மாங்கனி அவருடைய நூல். அப்போ கொய்யாக்கனிங்கிறது தான் அவருடைய நூல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் அவர் எழுதாத நூல். கீழ்கண்டவற்றுள் மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் என்ன? கீழ்கண்டவற்றுள் மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் அப்படின்னா அகரு அப்படிங்கிறது தான். தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை என்ன? தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் என்ன? 36 படலங்கள் இருக்கு. காவியப்பாவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? காவியப்பாவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் முடியரசன். முடியரசன். எட்டுத்தொகை நூலில் அகநூல்கள் எத்தனை? எட்டுத்தொகை நூல்களில் இருக்கிற அகநூல்கள் 5 இருக்கு. ஐந்திணை 70 நூலின் ஆசிரியர் யார்? ஐந்திணை 70 நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் என்ன? மூவாதியார். மூவாதியார். ஓகேங்களா? தமிழிசைக்கு ஒரு தியாகராஜர் என பாராட்டப்பட்டவர் யார்? தமிழிசைக்கு ஒரு தியாகராஜர் என பாராட்டப்பட்டவர் பாபநாசம் சிவன். பாபநாசம் சிவன். ஷெல்லிதாசன் என்ற புனைபெயரில் கவிதைகளை புனைந்தவர் யார்? ஷெல்லிதாசன் என்ற புனைபெயரில் கவிதைகளை புனைந்தவர் யார்னா பாரதியார். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஸோ நாளைக்கு வேறொரு டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.